வணக்கம். பெரும்பாலும் முதல் முறை விமான பயணம் செய்பவர்களுக்கு கழிவறைக்கு செல்ல சற்று தயக்கம் இருப்பதுண்டு. விமானத்தின் கழிவறை பற்றி அறியாததும் எப்படி பயன்படுத்துவது என்ற ஒரு சந்தேகமும் தான் அதற்கு காரணம். இந்த காணொளியில் விமானங்களின் கழிவறைகள் குறித்த சில தகவல்களை பற்றி காணலாம். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். விமானத்தின் கழிவறைகளை லாவட்டரி என்று கூறுவதுண்டு. எக்கானமி, பிசினஸ் மற்றும் முதல் வகுப்புகளுக்கு தனித்தனியான கழிவறைகள் உண்டாகும். அதேபோல கழிவறைகளின் அமைப்பும் வசதிகளும் விமான தயாரிப்பை பொறுத்து மாறுபடும். அவை கழிவறைகளின் கதவுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற மிகச்சிறிய அளவிலானவை மட்டுமே தவிர அடிப்படை பயன்பாட்டு முறைகள் எல்லாம் ஒரே போலத்தான் உண்டாகும். அடுத்தது, விமானத்தில் ஆண்கள் பெண்களுக்கென்று தனித்தனி கழிவறைகள் இருப்பதில்லை. அனைவரும் பயன்படுத்தும் விதத்தில் பொதுவான கழிவறைகள் தான் உள்ளன. கழிவறைக்குள் சீட் பெல்ட் மற்றும் ஆக்சிஜன் மாஸ்க் ஆகிய இரண்டு முக்கிய பாதுகாப்பு அமைப்புகளும் இருப்பதில்லை. கழிவறை கதவுகள் விமானங்களின் தயாரிப்பு, அவற்றின் மாடலை பொறுத்து வேறுபட்டதாக இருக்கும். சில விமானங்களில் உள்ளே தள்ளும்போது திறக்கவும், மற்ற சில விமானங்களில் வெளியில் இழுத்து திறக்கவும் செய்யும் விதத்திலான கழிவறை கதவுகளை கொண்டிருக்கும். அது அந்த கதவுகளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். விமான கழிவறைக்குள் உள்ள இரண்டு முக்கியமான விஷயங்கள், ஒன்று ஸ்மோக் டிடெக்டர் மற்றும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஆகும். கழிவறையின் உள்ளே யாரேனும் புகைப்பிடித்தாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தாலோ புகை ஏற்பட்டால் அதை கண்டறிந்து அலாரம் அடிக்க செய்வது ஸ்மோக் டிடெக்டரின் வேலை. அப்படி அடிக்கும் அலாரம் அதிக சத்தத்துடன் விமானத்தினுள் அனைவருக்கும் மற்றும் விமானிகளுக்கும் கேட்கும் விதத்தில் ஒலிக்கும். அதோடு ஒரு எச்சரிக்கை விளக்கும் சிவப்பு நிறத்தில் எரியும். அடுத்து, கழிவறையில் உள்ள தானியங்கி தீயணைப்பான். அங்குள்ள சிங்கிற்கு அடியில் எப்போதும் அங்குள்ள குப்பை கூடையை குறிவைத்தபடி பொருத்தப்பட்டிருக்கும். குப்பை கூடைக்குள் யாரேனும் புகைப்பிடித்துவிட்டு சிகரெட்டை உள்ளே போட்டுவிட்டால் அதனுள் ஏற்கனவே டிஷ்யூ பேப்பர்களும் மற்ற குப்பைகளும் இருப்பதால் எளிதில் தீப்பற்ற வாய்ப்புள்ளதென்பதால் அப்படி ஏதேனும் நிகழும் பட்சத்தில் தாமாக இயங்கி அணைத்து விடுவது இதன் வேலையாகும். ஷிங்க் டேப்பில் சாதாரண மற்றும் சுடுதண்ணீர் கிடைக்கும். அதேபோல பயணிக்கும் விமானங்களை பொறுத்து கை கழுவும் திரவங்கள், சோப்புகள் உட்பட சில கழிவறை பயன்பாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதேபோல குழந்தைகளின் டயப்பர் மாற்றுவதற்காக பயன்படுத்தும் விதத்தில் ஒரு அமைப்பும் உள்ளது. மடக்கி வைக்கப்பட்டிருக்கும் பலகை போன்ற அமைப்பை வெளியில் இழுத்து அதில் குழந்தையை படுக்க வைத்து மாற்ற முடியும். கழிவறைக்கு செல்ல நினைக்கும் போது அங்குள்ள அந்த அறிவிப்பு விளக்கினை கவனித்தால் போதும். அந்த விளக்கு பச்சை நிறத்தில் இருந்தால் கழிவறை காலியாக உள்ளது, உள்ளே யாரும் இல்லை என்றும், சிவப்பு நிறத்தில் இருந்தால் உள்ளே ஆட்கள் உள்ளனர் என்றும் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல கழிவறையின் அருகில் உள்ள நேரத்தில் கதவுகளில் பார்த்தால் சிவப்பு நிறத்தில் ஆக்குபைடு என்று இருந்தால் உள்ளே ஆள் இருப்பதையும், பச்சை நிறத்தில் வேக்கண்ட் என்று இருந்தால் கழிவறை காலியாக இருப்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். விமானத்தின் கழிவறைக்குள் நுழைந்ததும் முதலில் செய்ய வேண்டியது கதவை பூட்டுவதுதான். பலரும் விமானத்தின் கழிவறை கதவுகள் தாமாக பூட்டிக்கொள்ளும் என்று நினைத்து பூட்டுவதில்லை. ஆனால் அப்படி அல்ல, கழிவறையை பயன்படுத்துபவர்தான் பூட்ட வேண்டும். கதவு பூட்டப்படும் போது விளக்கு தாமாக எரியும். அதற்கென்று தனி பொத்தான்கள் இருப்பதில்லை. மற்றபடி கழிவறை பயன்படுத்துவது எப்போதும் போலத்தான். பயன்படுத்திய பின்னர் ஃப்ளஷ் செய்யும் வசதியும் உள்ளது. ஆனால் ஃப்ளஷ் செய்யும் போது மற்ற இடங்களில் உள்ள கழிவறைகளில் போல தண்ணீர் அடிக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அது ஒரு பெரிய சத்தத்துடன் வாக்யூம் சக்ஷன் மூலமாக சுத்தம் செய்யப்படும். மற்றபடி சிறிய அளவிலான தண்ணீர் பயன்பாடுகளுக்காக பேப்பர் கப் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கப்பை எடுத்து சிங்க் டேப்பிலிருந்து தண்ணீர் பிடித்து கொள்ள முடியும். கழிவறைக்குள் இருக்கும் நேரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் விமான பணியாளர்களை அழைப்பதற்காக ஒரு பொத்தான் இருக்கும். அதனை அழுத்தினால் விமான பணியாளர்களுக்கு அறிவிப்பு கிடைக்கும். அவர்கள் வந்து உதவி செய்வார்கள். அதுபோன்ற நேரங்களில் கழிவறையின் கதவுகள் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தாலும் வெளியிலிருந்து திறக்க முடியும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். கழிவறையில் உள்ள நேரத்தில் விமானத்தினுள் சீட் பெல்ட் இட வேண்டிய அறிவிப்பு வந்தால் அது கழிவறைக்குள்ளும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிவிப்பு வந்தால் உடனே கழிவறையிலிருந்து வெளியேறி இருக்கையில் சென்று அமர்ந்து பெல்ட் இட்டு கொள்ள வேண்டும். அதேபோல விமானத்திலோ விமான கழிவறைக்குள்ளோ புகைப்பிடிப்பது முற்றிலும் தவறான விஷயமாகும். மீறி செய்யும் பட்சத்தில் விமான நிறுவனமோ விமானத்தின் விமானிகளோ நினைத்தால் வழக்கு பதிவு செய்ய முடியும்.
அந்த அளவுக்கு தவறான செயலாகும் விமானத்தில் புகைப்பிடிப்பது. எனவே அந்த தவறை யாரும் செய்ய வேண்டாம். மற்றபடி விமானத்தின் கழிவறை கழிவுகள் அங்குள்ள ஒரு டேங்கில் சென்று நிரம்பும். விமானம் தரையிறங்கிய பின்னர் அது கழிவுநீர் சேகரிக்கும் வாகனங்களில் நிரப்பப்பட்டு கொண்டு சென்று வெளியேற்றப்படும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.